तमिलनाडु पेरुमय उड़यनाडु कम्मन वल्लवर पिरंदा भूमि तमिलनाडु एंडु सोन्नाल कादिल तेन बंधु पायुम एंडु पाणिनान भारतीयार तिरुची तमिलनाटिन इदयम्पोल मत्तियल इक्कम मावट्टम मलेकोट्टयुम कावेरियुम अलंकरिक्कुम मावट्टम चोराल तैलनगरे ओरियूर इरुंदुत्तु तिरुची वेरी गुड இந்த நகரில் வசிக்கும் மற்றும் இங்கு விண்ணவலோ அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். தமிழர்கள் தான் இமெயில கூட கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற மென்பொருள் நிறுவனங்களிலே அது ஆராக்கிள் போன்ற எந்த விதமான ஒரு கம்பெனியின் பெயரை நீங்கள் சொன்னாலும் கூட அங்கு முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து குஜராத்திற்கு வந்து குஜராத்தை மான்செஸ்டர் என்று அழைக்கின்ற அளவிற்கு, அதாவது நெசவு தொழில் முக்கியமாக இருக்கின்ற மாநிலமாக, இங்கு குஜராத்திலிருந்து அதிகமான பேர் வந்து தமிழகத்திலே அவர்கள் இதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சௌராஷ்டிரத்தினர் என்று நாம் சொல்லுகின்றவர்கள். இரண்டு மாநிலங்களுமே கடற்கரை மாநிலங்கள். இந்த இரண்டு மாநிலங்களுமே பல்வேறு நாடுகளோடு கடல் மார்க்கமாக வர்த்தகம் செய்து வந்திருக்கிறது. A coastal and a border states, we have also common problems. கடற்கரை ஒட்டி இருக்கின்ற மாநிலமாக, எல்லைப்புற மாநிலமாக இருக்கின்ற நமக்கு விசேஷமான சில பிரச்சனைகளும் இருக்கின்றன. எப்படி குஜராத்தினுடைய மீனவர்கள் பாகிஸ்தானியரால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்களோ அதுபோல நம் தமிழ் மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் அம்மாதிரியாக கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். நண்பர்களே, குஜராத் மீனவர்களை பாகிஸ்தான் ஏன் தூக்கி செல்கிறது? தமிழ் மீனவர்களை இலங்கை ஏன் தூக்கி செல்கிறது? இதற்கான தைரியம் இந்த நாடுகளுக்கு ஏன் வந்தது? பிரச்சனை அந்த கடல் மத்தியிலே அல்ல, மத்தியிலே இருக்கின்ற பலமில்ல அரசாங்கத்தின் காரணமாக இந்த நாடுகளுக்கு தைரியம் வந்திருக்கிறது. குஜராத்தாக இருக்கட்டும், அல்லது தமிழகமாக, அல்லது கேரளமாக இருந்தாலும் கர்நாடகமாக இருந்தாலும், அங்க இருக்கின்ற மீனவர்கள் கடலிலே சென்று அவர்களுடைய தினசரி வேலை மற்றும் உணவினை பெற வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனை இல்லாமல் மத்தியிலே இருக்கின்ற இந்த பலவீனமான ஆட்சி தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். குஜராத்திலே இருக்கின்ற மீனவர்களை கைது செய்து 6 மாதங்கள் சிறையிலே வைத்து சித்திரவதை செய்கிறது பாகிஸ்தான். அதே நிலையானது இங்கு தமிழ் மீனவர்களுக்கு இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மத்தியிலே இருக்கின்ற இந்த பலவீனமான அரசாங்கம். இப்படி ஒரு அரசு இருப்பதாகவே கூட அவர்களுக்கு நினைப்பில்லாத காரணத்தால் இந்தியாவில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மீனவர்களுக்கு இம்மாதிரி எந்த தொந்தரவும் இருந்ததில்லை என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதே போல வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே குஜராத்திலிருந்து மீனவர்களை கைது செய்தால் கூட 15 நாட்களுக்குள்ளே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய படகுகளை கூட அவர்கள் பாகிஸ்தானிலே வைத்துக் கொள்ளுகிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாயிலை வாங்கிய அந்த படகுகளை நம் நாட்டிற்கு எதிராக தாக்குதல் செய்வதற்காக பாகிஸ்தான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் குஜராத் தமிழகத்திற்கான உறவு பற்றி பேசினேன். குஜராத் பருத்தி உற்பத்தியிலே மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற மாநிலம். ஆனால் அந்த பருத்தியை வாங்குகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பமானது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடியை காட்டிலும் மிக வேகமாக முன்னேறி முதல் நிலை வந்திருக்கிறது என்கின்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. யார்
இந்த திருச்சியிலே இருக்கின்ற பெல் நிறுவனம் இந்த நாட்டில் மின் உற்பத்திக்காக அதனுடைய பங்களிப்பை மறந்துவிட முடியும்? இங்கு பிஹெச்ஏல் இருப்பதைப் போல முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் இங்கு திருச்சியிலே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்தார். Started towards Vedaranyam for making salt. திருச்சிக்கு பலவித விசேஷ தன்மை இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் தண்டி யாத்திரை துவங்கிய பொழுது இங்கு திருச்சியில் இருந்துதான் வஉசி அவர்களும் அவருடைய இயக்கத்தை துவங்கினார். இங்கு வேதாரண்யத்திலே அப்பொழுது உப்பு காய்ச்சப்பட்டது. ஆகவே திருச்சி பல விதங்களிலே நாம் திருச்சியும் தமிழகம் பெருமைப்படுகின்ற விஷயங்கள் பல நடந்திருக்கின்றன. நண்பர்களே, என்னுடைய உரையின் துவக்கத்திலேயே நான் சொன்னேன், இந்த நாட்டிலே உயிரிழந்த ஜவான்களை பற்றி நாம் மௌனம் அனுசரித்தோம். ஆனால் நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. இந்த போரிலே இறந்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை விட பயங்கரவாதிகள் கையாலே இறந்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று எண்ணும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது. இவைகளை பற்றி பார்க்கும் பொழுது நம் மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது. 125 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே இத்தாலியிலிருந்து வந்து இங்கே கேரளத்திலே நம் மீனவர்களை கொல்லுவிட முடியும் என்று சம்பவம். பாகிஸ்தான் நம் பாரத மண்ணிற்குள்ளே வந்து நம் ராணுவ வீரர்களுடைய தலையை துண்டித்து எடுத்து போகின்ற சம்பவம். அதே போல பாகிஸ்தான் எல்லை நம்முடைய எல்லையிலே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களை சுட்டு கொல்லுகின்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பாகிஸ்தான் பிரதமரோடு புரோட்டோகாலுக்கு வெளியிலே அவர் உணவருந்துகிறார் என்று சொன்னால் அது என்ன சக்தியால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் மனதிலே கேள்வி எழுகிறது, இந்த நாடு என்ன அவ்வளவு தூரம் கையாலாகாத நாடா, பலவீனமான நாடா, சக்தி இல்லாத நாடா? நம்முடைய அண்டை நாட்டினர் என்ன நினைத்தாலும் எப்பொழுது வேண்டாலும் நம் நாட்டிற்குள் வந்து இம்மாதிரியான வன் கொடுமைகளை செய்துவிட்டு போக முடியும். ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கிறது? இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் மனதிலே கேள்வி எழுகிறது, இந்த நாடு என்ன அவ்வளவு தூரம் கையாலாகாத நாடா, பலவீனமான நாடா, சக்தி இல்லாத நாடா? நம்முடைய அண்டை நாட்டினர் என்ன நினைத்தாலும் எப்பொழுது வேண்டாலும் நம் நாட்டிற்குள் வந்து இம்மாதிரியான வன் கொடுமைகளை செய்துவிட்டு போக முடியும். ஆனால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கிறது? मैं आप लोगों से एक सवाल पूछना चाहता हूं. राजा तमिल में आपसे पूछेंगे. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதை ராஜா தமிழிலே உங்களுக்கு சொல்லுவார். அனைவரும் ஒரே குரலிலே அதற்கு பதிலளிக்க வேண்டும். பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது இம்மாதிரியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா? இதற்கு ஒரே குரலிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். नहीं फिर से बोलिए. திரும்ப சொல்லுங்கள். एक बार फिर से बोलिए. மீண்டும் ஒரு முறை. நோ. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே, இதை நான் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை. மிக தொலைவிலே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இதை சொல்லுகிறார்கள் உங்களுக்கு. நண்பர்களே, நான் 2 சம்பவங்களை பற்றி உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். பிரேசில் நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தால் அந்த நாடு எப்படி ஒரு முழு சக்தியோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். அமெரிக்கா பிரேசில் நாட்டின் மீது கண்காணிப்பு செய்தது. அந்த கண்காணிப்பு செய்கிறது என்கின்ற தகவல் கிடைத்தவுடனே என் நாட்டினை உளவு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கு அமெரிக்கா யார் என்று அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் குழுவை பிரேசில் மண்ணிலே நாங்கள் வரவேற்க மாட்டோம் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பிரேசில் அரசாங்கம் அந்த நாட்டினுடைய தன்மானத்தை காப்பதற்காக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது என்று சொன்னால் அதை நாம் ஆதரிக்க வேண்டும், அதை நாம் பாராட்ட வேண்டுமா வேண்டாமா? மற்றும் ஒரு சம்பவம், அமெரிக்காவிலே உளவுத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஸ்னோடன், அவர் அந்த உளவுத்துறையிலே அவருக்கு தெரிந்த விஷயங்களை வெளியிட்டார்.
தேச துரோகத்தில் ஈடுபட்ட காரணத்தினாலே அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்ய முனைந்தது. ஆனால் ஸ்னோடன் அங்கிருந்து தப்பிச் சென்று ரஷ்யாவிலே சரணடைந்தார். ரஷ்ய அரசாங்கம் அவருக்கு புகலிடம் கொடுத்தது. அமெரிக்க அதிபர் சொன்னார், என் நாட்டிலே துரோகம் செய்து ஓடியவனுக்கு நீ புகலிடம் கொடுத்த காரணத்தினாலே உன் மண்ணிலே நான் கால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னார். ஒரு நாடு சிறிய நாடோ பெரிய நாடோ, அந்த நாட்டினுடைய தன்மானத்திற்கு சுய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுமானால் அந்த நாடு வேறு நாடு என்ன நினைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். சூழ்நிலை என்ன என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தன் நாட்டினுடைய சுய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வீறு கொண்டு எழுந்து நிற்பார்கள். நான் பிரதமரிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன், நீங்கள் எதற்கு முன்னுரிமை அளிக்க விரும்புகிறீர்கள்? இந்த நாட்டினுடைய தன்மானத்திற்கா, கௌரவத்திற்கா, அல்லது உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பாகிஸ்தானோடு நான் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறேன் என்று சொல்கிறீர்களே, அதற்கு முன்னுரிமை தரப்போகிறீர்களா? உங்களுக்கு எதற்கு முன்னுரிமை தரப்போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். ஒரு நாட்டிலே அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை, உள்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது குஜராத்தோ கேரளாவோ தமிழ்நாடோ அந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக அமைந்திருக்கிறது. இன்று டெல்லியிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறது, முழுமையாக வீழ்ச்சியடை செய்திருக்கிறது. நாம் பொருளாதார ரீதியாக செயல்படாத முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அதே போல இன்று டெல்லியிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் நம் நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பை வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. நம் நாட்டின் நாணயத்திற்கு ரூபாய்க்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. இன்னும் இந்த சர்க்கார் இருக்குமானால் இந்த ரூபாய்க்கு முழுமையாக இது மதிப்பிழந்து தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பொருளாதார மேதைகள், நிதித்துறையிலே நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆட்சி இன்னமும் 5 ஆண்டுகள் இதே போல் தொடர்ந்து இருக்குமானால் 5 ஆண்டுகளிலே இன்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் யார் வேலை வாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் சென்று விடுவார்கள். அவர்கள் சாலை ஓரங்களில் பிச்சை எடுக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை காரணமாக தொழிலதிபர்கள் பிரச்சனையிலே இருக்கிறார்கள். சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இப்பொழுது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பில் மிக பெரிய பிரச்சனையிலே இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய துணை நிறுவனங்கள் ஆக்சலர் யூனிட், அந்த துணை நிறுவனங்கள் எல்லாம் தொழிற்சாலைகள் எல்லாம் இப்பொழுது பூட்டு போடப்பட்டு வருகின்றன. இன்று இருக்கின்ற இந்த அரசாங்கமானது இந்த நாட்டில் இருக்கின்ற 50-75 பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களை மகிழ்விப்பதற்கு, அவர்களுக்கு மேலும் உதவி செய்வதற்காக வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறிய சிறிய தொழிற்சாலைகள் 5 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் தவறான கொள்கையின் காரணமாக இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன. இன்று இந்த நாட்டிலே இந்த மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடு 1000 கோடி 2000 கோடி மூலதனத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொழிற்சாலைகள், அவர்கள் 100 கோடி 200 கோடி 500 கோடி என்றே வங்கிகளிலே பணம் பெற்று அதை திரும்ப செலுத்தாமல் இருந்தால் எங்காவது அவர்கள் பற்றிய பெயர் செய்தி பத்திரிகைகளிலே பார்த்திருக்கிறோமா? ஆனால் சிறு சிறு தொழில் செய்கின்ற சிறு தொழில் செய்பவர்கள் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய படத்தை போட்டு இவர்கள் பணம் திரும்ப செலுத்தவில்லை என்று அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகின்ற செயலினை இந்த மத்திய அரசாங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான நாம் செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மைய பொருளாக இருக்க வேண்டிய இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் அவர்களுடைய திறமையினை பயன்படுத்துகின்ற விதத்திலே, அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குகின்ற விதத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சின்ன சின்ன சிறிய சிறிய தொழில்களை உருவாக்குகின்ற விதத்திலே நம் நாட்டினுடைய திட்டமிடுதலானது அமைய வேண்டும். இங்கு இருக்கின்ற இளைஞர்களை நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன்.
உங்களுடைய தகப்பனாருக்கு நிர்பந்தத்தின் மூலமாக அவரால்